ஹாய், நான் தான் அவங்க எஸ்டேஸ் பேசுகிறேன். நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ இப்போ தான் ரொம்ப ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம். இந்த வீடியோவுக்கு ரொம்பவே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம தொடர்ந்து வர வீடியோஸில் நம்ம வீடியோவாக போட முடியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக ஒரு எஸ்டிஎஸ் அனிமே. எஸ்டிஎஸில் டைப்ஸ் ஆஃப் எஸ்டிஎஸ் இருக்காங்க. அதாவது 5 டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம எஸ்டிஎஸ் அனிமே இது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ இன்ட்ரோ போட்டு உள்ளே போய் பேசலாம். இருங்க. பயமா? நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும், அடக்குனா அடங்குற ஆளா நீ. கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர் அவர் வாசிக்க ஆரம்பிச்சார். இப்போ நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். நான் எஸ்டிஎஸ் உச்சியா, உங்களுடைய நண்பன் அண்ட் ஃபேமிலி காய். இப்போ நம்ம எஸ்டிஎஸ் அனிமே பற்றி பார்ப்போமா? எஸ்டிஎஸ் அனிமேன்றது நம்ம எக்கச்சக்கமான அனிமேஸ் பார்த்துருப்போம். நரேட்டோ, போக்கிமான், அந்த மாதிரி சில அனிமேஸை நம்ம பார்த்துருப்போம். அட்டாக் அண்ட் டைட்டன். அந்த மாதிரி நம்மளோட க்ரியேஷனில், நம்மளோட பிரெயினில், நம்மளோட க்ரியேஷனில் ஒரு அனிமே நம்மளுக்கு தோணும் பார்த்தீங்களா? நரேட்டோவில் நம்மளும் இருந்தால் எப்படி இருக்கும், நம்மக்கிட்ட ஒரு போக்கிமான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன கதையாக, ஒரு 10 நிமிட்ஸ் கதையாக அப்படின்னு போகலான்னு இருக்கோம். அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா? அடுத்து வர வீடியோஸில் ரொம்பவே நல்லா போடுவோம். இதில் எல்லாம் 3 டீம் தான். ஒன்று பேப்ளேட், போக்கிமான் அண்டு நரேட்டோ சீரீஸ் மட்டும் தாங்க. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 சீரீஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் சில பிரெயின் ஸ்டோரிஸில் எடுத்து நம்ம இந்த வீடியோஸில் போடுவோம். நம்ம எஸ்டிஎஸ்னே இருங்க பிடிச்ச எஸ்டிஎஸ் யாருன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஒரு டாப்பிக்காக சொல்கிறேன். அதில் எடுத்து அதுக்கப்புறம் வீடியோஸில் நம்ம என்ன போடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எஸ்டிஎஸ் கேமிங், எஸ்டிஎஸ் லைஃப், எஸ்டிஎஸ் யூடியூப் ஹிஸ்ட்ரி, வேறு எஸ்டிஎஸ் அனிமி, அப்புறம் எஸ்டிஎஸ் ஃபிக்ஷன். இந்த 5 டாபிக் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த 5 டாப்பிக்லேருந்து ஒரு வீடியோஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்போம். வீடியோ வருதுன்னு லேட் ஆகலை. நாங்கள் ஒரு குரூப்பாக தான் செயல்படல, ஒத்தாலாம் நின்று தான் எடிட்டு எல்லாமே பண்ணோம். அதை நான் எஸ்டிஎஸ் லைஃப்பில் சொல்லிக்கிறேன், யூடியூப் ஹிஸ்ட்ரியில்னா சொல்லிக்கிறேன். இப்போ அந்த கதையே வேணாம். நம்ம இந்த மாதிரி ஸ்டோரிஸை யோசிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் டெலிகிராம் சேனலில் நம்ம எஸ்டிஎஸ் குரூப் ஒன்று ஆரம்பிக்கலாமா? அதில் ஜாயின் பண்ணுவீங்களா சொல்லுங்கள். இந்த எஸ்டிஎஸ் யூடியூப் சேனல்ன்றது இப்போ தான் வந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் ஒரு வருஷமாக நடத்திட்டுருக்கோம். வேறு பேரை மாற்றி அந்த மாதிரி போயிடுச்சு. நம்மளுக்கு வந்தது எஸ்டிஎஸ் கேலக்ஸின்ற பேரை வச்சு நம்ம போட்ட வீடியோஸில் தான் இப்போ நம்ம 91 சப்ஸ்கிரைபர்லாம் நிற்கிறோம். எல்லாத்துக்கும் தேங்க்யூங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் அடித்து 100ல் ஒரு நல்ல வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி சூப்பராக எடிட் பண்ணி நம்ம போடுறோம். 100 சப்ஸ்கிரைபர் வச்சுன்னே என்ன வீடியோ போடுறது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இதை பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் வர வீடியோஸில் பேசிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸ் ரொம்பவே லாங்காகவும் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு என்னால் இவ்வளோ தான் ரெக்கார்ட் பண்ண முடியுது. அதனால் டைட்டா கைஸ், நம்ம நாளைக்கு சந்திப்போம். எப்போ இதோட அடுத்த வீடியோ வரும்னு தெரியாது. ஆனால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணி போடுறேன். இது மட்டும் எஸ்டிஎஸ் உச்சியா. ஓகே, 91 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பாய். வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. பாய். கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர் அவர் வாசிக்க ஆரம்பிச்சார். மழையை கொடுக்குமே, கிழிஞ்ச விதையிலே தான்